ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. உடனே இங்கே அழகருமே மார்னிங் எழுந்த உடனே வெளியே வந்து நிற்கிறாங்க. அங்கே மாயாண்டி, செம்பிளி, அங்கே இருக்கிற பென்னின்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்து இங்கே அழகரவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அழகருமே அங்கே அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நைட்டு பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க, அங்கே அந்த பூங்கொடி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா, அதுவும் இல்லாமல் என்னை வந்து ஒரு மரியாதை கொடுக்காம வாடா போடான்னு சொல்லிட்டு என்னை ஒரு மரியாதை குறைச்சலாக பேசிக்கிட்டு இருக்கா, அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு அவளை அமுச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டி கிட்ட சொல்லவும், உடனே மாயாண்டியும் இந்த பாரு அழகரு, அந்த பூங்குடி புள்ள ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கு, அவங்க அப்பா இல்லாத போலதெல்லாம் சொல்லி அவளை ஏற்றி விட்டுருக்காங்க, நீ அவளை கொஞ்சம் பேசி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி தான் நீ அவ கூட சேர்ந்து வாழணும், அவளை நீ எதுவுமே தொந்தரவு பண்ணாதப்பா, அதுவும் இல்லாம அவ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலுமே இருக்கா, அவளை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே அழகர்கிட்ட சொல்லவும், உடனே அழகருமே அப்பா இல்லப்பா எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுவும் இல்லாம இந்த வீட்டில் இருக்க என்னையும் உங்களையுமே அசிங்கப்படுத்தி முகரை கிழிச்சு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் முன்னாடியே சொல்லிட்டு போறா, இதெல்லாம் கேட்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா, அதுவும் இல்லாம அந்த மஞ்சமலையை உயிரோடையே கொளுத்திட்டு இருப்பேன், ஏதோ தப்பிச்சிட்டான், ஏன்னா இங்க எங்க அம்மாவுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கடத்தினேன், ஆனா இவளை கடத்தி பெரிய பாவம் பண்ணிட்டேன், இவளை கடத்தாம இருந்திருந்தா கூட நான் இப்படி ஒரு பிரச்சனைல மாட்டி இருந்திருக்க மாட்டேன், ஆனா இவளை கடத்தி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஆயிடுச்சு, இப்படி நான் ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே எதிர்பார்த்ததுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும் அழகரு நீ எதுவுமே கோவப்படாதப்பா, அதுவும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிச்சு, இந்த ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனால் நீ எதுவுமே கேட்காம இப்படி பண்ணிட்ட, இப்படி நடந்ததுக்கு நீ மட்டும்தான் காரணம், அந்த பொண்ணு என்ன பண்ணும், அதுவும் இல்லாமல் நீ அந்த பொண்ணை நைட்டில் கடத்தி ஒரு வயசு பொண்ணை நைட்டு ஃபுல்லாக உங்ககிட்ட வச்சுட்டு இருந்து மார்னிங் நீ எடுத்துகிட்டு போய் விட்டனா அந்த ஊரில் அந்த பொண்ணை எப்படி பேசுவாங்க, ரொம்பவே தப்பாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள தப்பாக பேசக்கூடாது அப்படின்னா அந்த பொண்ணை நீ கட்டிக்கிறதுல தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய மரியாதையும் கௌரவமும் போயிடுச்சு அப்படின்றத அதை காப்பாற்றணும் அப்படின்றதுனால அந்த பொண்ணு வந்து உன்னவே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து முன்னாடியே சொல்லிடுச்சு, மற்றபடி வேற எந்த ஒரு கோவத்துலையுமே அந்த பொண்ணு வந்திருக்காது, அப்படியே அந்த பொண்ணு வந்து நம்ம மேலே கோவத்தோடு இந்த வீட்டுக்குள்ளே பழி வாங்கணும்னு வந்திருந்தாலையும் கண்டிப்பாக அந்த பொண்ணு மனசே மாறிடும், அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் தான் நம்ம இருக்கோம், யாருக்குமே நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம எப்போவுமே கஷ்டப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாயாண்டியுமே சொல்லிடுவாங்க. உடனே பென்னியுமே ஆமா மாப்பிள்ள நீ எப்பவுமே கோவப்படாம அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பொறுமையாரு, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு பேச்சு குணம் இருக்கு, ஆனா அவங்க அப்பா வந்து என்னென்னமோ சொல்லி நம்ம மேல தப்பா ஏதோ சொல்லி அந்த பொண்ணை மாத்தி வச்சிருக்கான், அந்த பொண்ணு அந்த விஷயத்தெல்லாம் மறக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துல இந்த வீட்டுல நம்ம அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும், அதுவும் இல்லாம அவளை நம்ம கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது அழகரு, நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்து உன்னுடைய நல்லது தான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், ஆனால் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்குமே எதுவுமே சரின்னு படலை, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னியுமே சொல்லிடுறாங்க. மாமா என்ன மாமா நீங்களும் அப்பா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே அவளை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பல, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகருமே கிளம்பிட்டுறாங்க. உடனே பூங்கொடியுமே அங்கே அழகுடைய தங்கச்சிக்கிட்டேயுமே எனக்கு இப்போ பசிக்குது, அதுவும் இல்லாமல் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாகவும் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போட்டிட்டு வந்து எங்கள் வீட்டிலே இந்த ரூம்லேயே கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணி என்ன நீ இப்படி போய் கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுடைய தங்கச்சியுமே சாப்பாடு போட்டுட்டு வர்றதுக்காக உள்ளேயுமே போகிறாங்க. உடனே இங்கே அழகுடைய அம்மாவும் அங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே சோகமாகவும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு சைடு நந்தினி அவங்க அம்மாவும் அங்கே அழகுடைய அம்மா கிட்ட இங்கே பாருங்க நீ நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த பொண்ணு 8 மணிக்கு எழுது, அதுவும் இல்லாமல் பொண்ணுனா 4 மணிக்கு எழுந்து கோலம் போட்டு வாசல் தெளித்து அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு அடக்கமாக இருக்கணும், ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட அந்த அடக்கமெல்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களோ அப்போதான் இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினியும் அவங்க அம்மாவுமே சொல்லவும், உடனே அதெல்லாம் எதுவுமே காதல போட்டுக்காம அங்கிருந்து அவங்களோட அம்மாவுமே கிளம்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் பேச்சுடைய மக அந்த பூங்கொடி மேல ரொம்பவே கோபமா இருந்தாலையும் இங்க அழகர் வந்து பூங்குடியை கட்டிட்டு வந்துட்டான், அது வந்து ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, ஊர் முன்னாடி அங்க அழகர் வந்து
பூங்குடி கழுத்துல தாலி கட்டிட்டான். இப்ப பூங்குடியை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சாவோ இல்ல அவளை அசிங்கப்படுத்தினாவோ இந்த ஊர் வந்து நம்மள ஒதுக்கி வச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சுமே இங்க அழகுடைய வாழ்க்கையை நினைச்சுமே அங்க எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க பூங்குடி மேல கோபமாவும் அவங்க இல்ல சொல்ல போனா. ஏன்னா இங்க பூங்குடி ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாம பேச்சு வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு மஞ்சமலை கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத இங்க அழகுடைய அம்மாவுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ இருந்தே இப்போ வரைக்குமே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நல்லாவே இங்க அழகுடைய அம்மாக்குமே தெரியும். அதனால அங்க எதுவுமே பேசாமலும் போறாங்க. நந்தினியுமே இங்க அழகரை நினைச்சுக்கிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டுமே இருக்காங்க. உடனே நந்தினி கிட்ட போய் இங்க அழகருமே, நந்தினி நீ எதுக்குமே கவலைப்படாத, அதுவும் இல்லாம நான் பிடிச்சி இங்க பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கல, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த ஒரு பஞ்சாயத்துல வந்து இங்க பூங்குடி இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவான்னு சொல்லிட்டு அவ சொன்ன போது கூட எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே நான் உன்னாதான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில இப்படி வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தினம் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க நந்தினியும், மாமா நான் உங்க மேல எவ்வளவோ பாசம் வச்சுட்டு இருந்தேன், ஆனா நீங்க அந்த பாசத்தை ரொம்பவே கொச்சப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தி இப்ப வரைக்கும் என்ன கஷ்டப்படுத்துறீங்க. அதுவும் இல்லாம நீங்க என்கிட்ட அப்போ நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல, ஏமாமா நீங்க அதை காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அழுதுகிட்டே இருக்க. உடனே அழகருமே, நந்தினி எல்லாமே சரியாயிடும், அதுவும் இல்லாம கூடிய சீக்கிரம் நான் அந்த பூங்குடி பிள்ளைய அந்த வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த வீட்டுக்குள்ளேயே தான் நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன், அது எப்பவும் நடக்க தான் போகுது, அதை நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே நந்தினியும், மாமா நீங்க முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னீங்க, ஆனா அந்த சொன்ன வாக்க நீங்க என்கிட்ட எதுவுமே காப்பாத்தல, அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. அதுவும் இல்லாம அந்த பஞ்சாயத்து ஊர் முன்னாடி நீங்க அந்த அழகர் பூங்குடி கழுத்துல தாலி கட்டினங்க இல்லையா, அதை பார்த்த உடனே நான் அப்பவே நான் செத்து போற மாதிரி எனக்கு ஒரு இதாயிடுச்சு. அதுவும் இல்லாம அப்ப நான் அங்கேயே நான் தூக்கு போட்டுட்டு செத்துடலாம் போல எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன ஒண்ணு, என்னுடைய அம்மாவை நினைச்சு நான் இப்படி ஒரு முடிவை எடுக்க தயங்கிட்டேன். அதுவும் இல்லாம எங்க அம்மா என்ன நம்பி இருக்காங்க, இந்த உலகத்திலே நான் மட்டும் தான் எங்க அம்மாவுக்கு துணையா இருக்கேன். எங்க அம்மாவை நினைச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவை எடுக்காததுக்கு ஒரு காரணம். ஏன்னா நீங்க எங்க அம்மாவை விட உங்க மேல நான் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மேல வச்சுட்டு இருந்த மரியாதையும் உங்க மேல வச்சுக்கிட்டு இருந்த நம்பிக்கையும் நீங்க உடைச்சிட்டீங்க. அதுவும் இல்லாம இப்ப கூட நான் உங்க மேல ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருக்கேன். அந்த பூங்குடியை நீங்க கட்டிட்டு வந்து அந்த வீட்டுல நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் அத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. எங்க அம்மாவுமே எவ்வளவோ உங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, ஆனா உங்க அம்மா வந்து ஒரே வார்த்தை கூட எதுவுமே பேசாம சைலண்டாவும் ஆயிடுறாங்க. என்ன இருந்தாலையும் உங்க அம்மா வந்து அந்த ஜாதகத்தை நம்புறாங்க. எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க. இது நடந்தது உங்க அம்மாக்குமே ரொம்பவே சந்தோஷம் தான் போல. என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, ஃபேமிலியோட சேர்ந்து என்ன இப்படி கஷ்டப்பட வச்சுட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு காழ விழுந்துகிட்டு அல்றவோ. உடனே அழகருமே, நந்தினி என்ன பண்ற, நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ நினைச்சு பாத்தியா, அது இல்லாம எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் மீறி நான் உனக்கு வாக்கு கொடுத்தனா இல்லையா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன். அந்த ஊர் முன்னாடி எங்க அம்மா அசிங்கப்பட்டு நின்றாங்க, அந்த அசிங்கத்தை துடைக்கணும், அங்க மஞ்சமலை மூஞ்சில கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பூங்குடி பிள்ளைய நான் கடத்தினேன். மற்றபடி நான் எந்த ஒரு நோக்கத்திலையுமே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு எந்த ஒரு மைண்ட் தாட்டுமே கிடையாது. ஆனா நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி, நீ இதெல்லாம் எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா ஒரு நாள் வந்து இந்த வீட்டை விட்டு பூங்குடி போக தான் போறா. அதுவும் இல்லாம எங்க அப்பா வேற அந்த பூங்குடி பிள்ளைய கஷ்டப்படுத்தினா என்ன அந்த வீட்டை விட்டு தவிர்த்துருவேன். அதுவும் இல்லாம அவருக்கு நான் மகனே இல்லைன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம அப்பா சொல்றதான் இங்க அம்மாவுமே கேட்பாங்க. அம்மாவுமே என்னை விட்டுட்டாங்கன்னா நான் யாரை நம்பி போவேன், அதுவும் இல்லாம எனக்கு யார் இருக்கவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேனே தவிர நான் உன்னை விட்டுட்டு அங்க பூங்குடி கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நான் நினைச்சது கூட கிடையாது. அப்ப கூட எங்க நைட்டு கூட அவளை நான் பிரச்சனை பண்ணி அந்த வீட்டை விட்டு துரத்தணும், இல்ல என் ரூம்லயே அவ படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பிரச்சனையுமே பண்ணேன். ஆனா அப்பயுமே அவ அந்த வீட்டை விட்டு போகிற மாதிரியே தெரியல. இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் அவ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனா கண்டிப்பா அது நடக்கவே போறது கிடையாது. அவங்க அப்பாவையும் இவ்வளையும் அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி இவங்க இப்படிதான் சொல்லிட்டு எல்லாருக்குமே நிரூபிக்க தான் போறேன். என்னதான் இருந்தாலும் தாய் மாமன் சீருன்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எவ்வளவோ அவங்களுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா அது பண்ணியிருந்தாலையும் எங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல அவங்க நம்ம ஃபேமிலி கிட்ட நிறையவே பிரச்சனை பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் எல்லாம் இங்க
பூங்கொடிக்கும் அவங்க வீட்டு ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தி இந்த ஊருக்கு தெரிவித்து இந்த ஊரை விட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. இதுக்கெல்லாம் உடனே நடந்துடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா நம்ம ரொம்பவே அர்ஜென்ட் பட்டா இப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மஞ்சமலை செஞ்ச ஒரு தப்புனால எங்கள் அப்பா ஒரு கோவத்தில் ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் தெரியாமல் தான் பண்ணாங்க. அதனால எங்கள் அப்பாவுமே 10 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தபோது நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த. அது மாதிரி எங்கள் வீட்டில் யாருமே அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறோம். அது இல்லாமல் எங்கள் பூங்குடியை கடத்தக்கூடாது, அந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பாவும் என் மேலே இருக்கிற அக்கறையில் என்னை சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நான் தான் ஒரு முட்டாள்தனமாக அந்த பூங்குடியை கடத்தி எங்கள் அம்மாவுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அப்போ இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணாமல் இருந்ததுன்னா எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருந்திருக்காது. ஆனால் இப்படி பண்ணதுனால தான் நான் இப்போ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நந்தினி, இதுக்கு மேலே நீ இந்த விஷயத்தை யோசிச்சு நீ அழுதுகிட்டு இருக்கவோ இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கவோ கூடாது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே நான் உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் கூலி சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு தொடர்த்த தான் போகிறேன். இதுக்கு மேலே நீ யோசிச்சுக்கிட்டு உன்னை வருத்தப்பட்டுக்கிட்டு உன் உடம்ப நீ கெடுத்துக்கிட்டனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அழகனுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பென்னியுமே மாயாண்டி கிட்ட நம்ம இப்போ அங்கே மஞ்சமலை கிட்ட போய் பேசிட்டு வரணும். அதுவும் இல்லாமல் இப்போ தான் இந்த 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, இவங்களுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கல. அது இல்லாம அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சமலை கிட்ட போய் பேசிட்டு வரலாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி சொல்லவும் உடனே மாயாண்டியும் பென்னி நம்ம இப்போதைக்கு நம்ம இது பேச வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அழகரும் பூங்குடியும் 2 பேரும் சேர்ந்து எதுவுமே 2 பேரும் ஒத்துமே இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்க வேணாம். அதுவும் இல்லாம இது எல்லாமே சரியாகட்டும். அழகரும் பூங்குடியை புரிஞ்சுக்கிட்டும், பூங்குடியும் இங்க அழகரை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அது வரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பெண்ணி நீங்க 2 பேரும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா, அதனால நீங்க அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க பார்த்துட்டு நீங்க அங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலையுமே வீட்டுல உட்காந்துக்கிட்டு அங்க பூங்கொடியை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடியும் அதே டைம்ல அவங்க அப்பாவுக்குமே கால் பண்றாங்க. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி கேட்கவும் உடனே இங்க மஞ்சமலையும் பூங்கொடி அத்தா எப்படிப்பா அத்தா இருக்க, அங்க யாருன்னா உன்ன எதனா கஷ்டப்படுத்துறாங்களா, யாருன்னா கஷ்டப்படுத்தினா சொல்லு அத்தா, நாங்கள் எல்லாருமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலை சொல்லவும் உடனே பூங்குடியும் இல்லைப்பா எங்கே யாருமே என்ன கஷ்டப்படுத்தலை, அதுவும் இல்லாமல் இங்கே நான் நல்லா சேஃபாக தான் இருக்கேன், இங்கே இருக்கிறவங்க யாருமே என்ன எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்குடியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அவங்க அப்பா கிட்ட அப்பா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, அம்மாச்சி எப்படி இருக்காங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களாப்பா, இப்போ உங்கள் உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அதுவும் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு நல்லா சாப்பிடுங்கப்பா, அதுவும் இல்லாமல் நான் இல்லாமல் நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, அங்கே என்னுடைய தங்கச்சியை அங்கே நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் அவங்கள பார்த்துப்பாங்க, உங்களுடைய கையை நீங்கள் இழந்ததுக்கு காரணமான எல்லாருமே நான் சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நான் என்ன ஒரு வாக்கோட நான் வந்தனோ உங்களுக்கு கொடுத்த வாக்கை இந்த வீட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், இந்த வீட்டில் இருக்கவங்களை எல்லாருமே நான் அசிங்கப்படுத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லவும் மஞ்சமலையும் அத்தா நீ அங்கே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், அது இல்லாமல் எடுத்த உடனே இப்படி நீ ஒரு விஷயத்த பண்ணனா அவங்க நம்மளை தான் அசிங்கப்படுத்துவாங்க, அதுவும் இல்லாமல் அந்த மாயாண்டி ஃபேமிலி ரொம்பவே ஃப்ராடு பிடிச்ச ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட பூங்கொடியும் சரிங்கப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே வீட்லேயே இருக்காங்க, அவங்க இல்லாத டைமில் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியுமே கட் பண்ணிடுவாங்க. உடனே பேச்சையுமே இங்கே பூங்கொடி தான் பேசினாலா, அங்கே எப்படி இருக்காலாம், அங்கே நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே மஞ்சமலையும் இந்த பாரு பேச்சு நீ சந்தோஷமெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்காத, அழகுக்கு நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் மனசு மாதிரி இங்கே அழகருக்கு பூங்குடியை நீ கட்டி கொடுத்ததில் உனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அங்கே போனது அவன் என்ன காரணம்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உன்னுடைய அண்ணன் ஃபேமிலி வந்து அசிங்கப்பட்டு அங்கே ஊர் முன்னாடி நிற்கிற போது நீ பார்க்க தான் போகிற, என்னுடைய பொண்ணு எனக்கு கொடுத்த வாக்கு அதை காப்பாற்ற தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே பேச்சுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. உடனே அங்கே நம்ம அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னிக்குமே கால் பண்ணுறாங்க. பென்னிக்கு கால் பண்ணதும் அண்ணன் பென்னிக்கு என்ன எப்படிண்ணே இருக்கீங்க, அண்ணன் இருக்காரண்ணே, அங்கே பூங்கொடி எதனா பிரச்சனை எது பண்ணிட்டு இருக்காளண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
பேச்சையுமே கேட்கவும் உடனே அங்கே பென்னியும் இல்லைத்தா இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணங்கிட்ட நீ பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே அண்ணன் நீங்கள் அண்ணன் இருந்தால் கொடுங்க, நான் அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேச்சையுமே சொல்லிடுறாங்க. உடனே பேச்சு அண்ணங்கிட்ட பென்னியுமே கொடுத்துடுறாங்க. பேச்சு பேசவும் அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கவும் உடனே இங்கே மாயாண்டியும் ஆத்தா எப்படி ஆத்தா இருக்க, அங்கே நல்லா இருக்கியா, உனக்கு எதனா அங்கே இஷ்யூஸ் இருக்கா ஆத்தா, எதனா பணம் இது வேணும்னா என்கிட்ட கேளு ஆத்தா, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுக்கிட்ட சொல்லுவோம். உடனே பேச்சியும் அண்ணன் என்னை மேலும் மேலும் என்னை கடங்காரி ஆக்காதீங்க, என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தாதீங்க, என்னை அப்போ இருந்தே நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் என்னை நீங்கள் இப்படி பணத்தை கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, என்னை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே மாயாண்டியும் ஆத்தா நீ எதுக்குமே தயங்காம, அதுவும் இல்லாம உனக்கு ஒரு கஷ்டம்னா நீ எனக்கு கால் பண்ணாத்தா, நான் எல்லாமே தீர்த்து வைக்கிறேன், அதுவும் இல்லாம நீ அங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும், நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாலும் நீ நினைக்காத, நீ அங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன், அதுவும் இல்லாம மஞ்சமலை உன்னை அங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா தெரிஞ்சிருந்தாலையும் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாம அந்த கஷ்டத்தை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க, நான் அசிங்கப்படக்கூடாது, நான் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சி நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேற, எனக்கு நல்லாவே புரியுது, அதுவும் இல்லாமல் மறுபடியும் நீ இப்படி ஒரு விஷயத்த நீ கண்டிப்பாக பண்ணவே கூடாது, அங்கே மஞ்சமலை உன்னை கஷ்டப்படுத்துறான்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட நீ சொன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சமலையை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், நீ இதுக்கு மேலே அங்கே பொறுமையாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியெல்லாம் இருக்கவே கூடாது, அவங்கள நீ எப்பவுமே அது மன்னிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்க என்ன தப்பு பண்ணாலையுமே நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும், இதுக்கு மேலே ஏன்னா நான் சும்மாலாம் விட மாட்டேன், இங்கே பூங்குடியை இங்கே அழகருமே கட்டிட்டு வந்துட்டான், அதுவும் இல்லாமல் பூங்குடி என்னதான் கோவத்தோட எங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலையும் அவள் அந்த நோக்கத்தை கண்டிப்பாக மறக்க தான் போகிறா, அது எதுவுமே இல்லாமல் ஆக தான் போகுது, ஏன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க யாரை பற்றியுமே இங்கே பூங்குடிக்கு கொஞ்சம் கூட புரியாது, அந்த புரியாத காரணத்தினால்தான் இப்போ அவள் பூங்குடியுமே எங்கள் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கா, பூங்குடி கண்டிப்பாக எங்களை பற்றி எங்களுடைய நல்ல குணங்களை எங்களை நல்ல எண்ணங்களை கண்டிப்பாக புரிஞ்சுக்க தான் போகிறா, நீங்கள் பூங்குடியை பற்றி நீ எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காத, பூங்குடியை நான் ரொம்பவே சந்தோஷமாக மகாராணி மாதிரி நான் பார்த்துப்பேன், நீ எதுக்குமே கவலைப்படாமல் அங்கே சந்தோஷமா இரு, அதுவும் இல்லாமல் உனக்கு எதனா செலவு இருந்துச்சுன்னா இங்கே பென்னிக்கு கால் பண்ணு, எவ்வளோ வேணுமோ இங்கே பென்னிக்கிட்ட நீ வாங்கிக்கோ, உனக்கு என்னென்ன செலவோ அதை பென்னிக்கிட்ட சொன்னாலையுமே பென்னியே வாங்கிட்டு உனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே பேச்சியும் அண்ணன் எனக்கு நீங்கள் பண்ணதே போதுண்ணே, எனக்கு அதுவே போதும், எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பூங்குடியுமே ரூமில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரியுமே கிச்சனுக்குமே போகிறாங்க. கிச்சனில் இங்கே அழகுடைய அம்மாவும் காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் உடனே பூங்குடியும் எங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுடைய அம்மா கிட்ட உக்காந்துக்கிட்டு காய்கறி எல்லாம் உரிச்சியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே அழகுடைய அம்மாவும் சைலண்டாக உட்காந்து ஏதோ யோசனையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே பூங்குடியும் என்கிட்டலாம் பேச மாட்டீங்களா, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா, ஏன்னா ஒரு பொண்ணு இடத்துலன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுடைய பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் பொறுத்து இருந்திருப்பீங்களா, அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்குடியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே அழகுடைய அம்மாவும் அட இல்லைம்மா நான் எதுவுமே யோசிக்கலை, அதுவும் இல்லாமல் நீ பண்ணது கரெக்டான ஒரு விஷயந்தான், அழகர் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் அப்பா எங்களை அசிங்கப்படுத்தணும், எங்களை அவமானப்படுத்தணும், எங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருக்காங்க, அதனால தான் உங்க அப்பாவை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகலை, அதுவும் இல்லாமல் உங்க அப்பாவை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல, ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு சொந்தம் வேணும், ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களுமே எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உங்க அப்பா எதுவுமே அந்த ஒரு விஷயத்த நினைக்காம எங்களை பழி வாங்கணும், எங்களை அசிங்கப்படுத்தணும், ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நாங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா எக்கச்சக்கமாக எவ்வளவோ பண்ணிட்டாங்க. அப்போ கூட நாங்கள் எதுவுமே அதை பண்ணாமல் அவர் எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கூட பொறுத்து போவாங்க. ஆனா அவர் பொறுத்து போகாத அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படி படுத்துக்கிட்டே இருந்தா நாங்களும் எவ்வளோ நாள் நாங்கள் பொறுத்து போகிறது. எனக்கு உங்கள் மேலெல்லாம் எந்த ஒரு கோபமும் கிடையாது, ஏன்னா உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே பாசம், ஏன்னா உங்கள் அம்மா எங்ககிட்ட எவ்வளவோ அப்போல்லாம் பழகிக்கிட்டு இருந்தாங்க, உனக்கே தெரியும் சின்ன வயசுலலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தா நீ எப்படி சந்தோஷமாக இருப்ப, இங்கே உங்கள் அம்மா எப்படி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், அங்கே பேச்சு போய் அங்கே கஷ்டப்படுறதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க, அது இல்லாமல் நீயே கூட அங்கே பேச்சு மேலே கோவப்பட்டிருப்ப, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு இருக்கிற கோவம் மஞ்சமலை மேலே தான்,
ஏன்னா மஞ்சமலை எங்களுக்கு எதிராக எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் மன்னிச்சு மறந்து சொந்தம் வேணும், ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் அப்பா வந்து அப்படி ஒரு விஷயத்த நினைக்க கூட மாட்டாரு. அவர் பழி வாங்குற மாதிரி அந்த ஒரு எண்ணங்களை, அந்த ஒரு விஷயங்களை உன்னை சொல்லி, உங்ககிட்ட சொல்லி உன் மனசை மாற்றி உன்னையுமே அப்படியே ஒரு விஷயத்த பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெத்த அப்பா வந்து சொல்லி வளர்க்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை வளர்த்துருக்காரு. அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருடைய அம்மா சொல்லவும் உடனே எங்கள் பூங்கொடியும் எங்கள் அப்பா அப்படி பழி வாங்கணுன்ற எண்ணமெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா வந்து சந்தோஷமாக தான் இருந்தார். அங்கே ஒரு பிரச்சனைனால அப்படி எதிர்த்து பேசினாங்கன்றதுனால உங்கள் மாமா தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி அப்படி கையை வெட்டி எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தி, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா எந்த ஒரு யூஸும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா அப்போ இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு வேலைக்குமே போக முடியறதில்ல. அவர் இந்த ஒரு கஷ்டத்தை நினச்சி டெய்லியும் குடிச்சு அவர் இருக்கிற காசெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க அந்த சுடலையும் அந்த ராசாத்தியும் 2 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பாவை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே அழகுடைய அம்மாவும் எனக்கு அப்போவே தெரியும், அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கள கெடுக்கணும், அவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ராசாத்தியும் அந்த சுடலையும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாடி, நீ இந்த வீட்டுக்கு எப்படியோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதோ தெரியாமல் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் உனக்கும் அழகருக்கும் கல்யாணமும் நடந்துருச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே பண்ணாமல் இருமா. நீங்கள் என் மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் கோவமாக இரு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் எங்களுக்கு அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏதோ எதாச்சாவது தெரியாத நடந்த விஷயத்துக்கு நீ வந்து எங்கள் மேலே கோவப்படுறது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருடைய அம்மாவும் சொல்லவும் உடனே பூங்கொடியும் எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, நீங்கள் எங்கள் அப்பாவை அப்படி கஷ்டப்பட வச்சுட்டீங்களே அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள் மேலெலாம் நான் ஒரு கோபத்தோடு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் வீட்டுக்குள்ளே உங்களெல்லாம் பார்த்ததுமே எனக்கு அந்த ஒரு மனசே மாறிச்சு. சின்ன வயசில் வந்த போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு சேஃபாகவும் செக்யூராகவும் நாங்கள் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீட்டில் யாருமே அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவை நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக, உங்களை நான் பழி வாங்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ண தப்பை இந்த ஊருக்கு நிரூபிக்கணும், இந்த ஊர் முன்னாடி நீங்கள் அந்த ஒரு தப்பை பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் அழகருடைய அம்மாவும், இந்த பாருமா, நான் அங்கே அவர் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவர் பண்ணது ஏதோ ஒரு தப்பு தான், ஆனால் அவர் தெரிஞ்சு எதுவுமே இந்த ஒரு தப்பை பண்ணலை. அவர் வந்து அதை அவர் கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணலை. அப்படி அவரை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாருன்னா அப்போவே அவரை வெட்டி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பார். ஆனால் பேச்சியை நினச்சி அப்போ வரைக்குமே எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தார். ஆனால் இவ்வளோ தான் அவருமே பொறுத்து போவார். எல்லாமே பொறுத்து போய் அவருக்குமே ரொம்பவே கஷ்டமாகவும் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவருக்கு பயங்கர கோபமாகவும் ஆயிடுச்சு. அந்த கத்தியை பிடுங்கி கீழே தான் போட வந்தார தவிர அவர் கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதில்லை. ஆனால் கீழே போடும்போது உங்களுடைய அப்பா தான் கையை நீட்டி கையை வெட்டிக்கிச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு கேஸ்னால் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அப்போ நாங்கள் 10 வருஷமாக நாங்கள் அவரை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவருமே எங்களை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே தெரியாது. என்ன இருந்தாலையும் உங்கள் அப்பா ஒரு கையை இழந்தாலையும் உங்கள் கூட இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து 10 வருஷம் எங்கள் கூட இல்லாமல் வீட்டில் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே இருந்திருந்தோன்னா உனக்கு எல்லாமே புரிஞ்சிருந்திருக்கும். அது இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டமும் நாங்கள் பட்ட அசிங்கமும் எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும். நீங்கள் இல்லாதனால நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அது இல்லாமல் இப்போ வரைக்குமே உங்கள் மேலே கோவம் கிடையாது. இப்போ எதுக்கு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு, ஏதோ இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, நீ இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுவே போதும், இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகுடைய அம்மாவும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட அங்கே பூங்குடியும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. இவங்க 2 பேரையுமே பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கே நந்தினியுமே பார்த்துட்றாங்க. ஒரு சைடு மாயாண்டியும் பார்த்துட்றாங்க. மாயாண்டிக்கு ஒரு சைடு சந்தோஷம், நந்தினிக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டம். ஏன்னா இங்கே எல்லாருமே இங்கே பூங்குடியை ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம அழகர் மாமாவை கட்டிக்க முடியாது, நம்மளுடைய லைஃப் வந்து அவ்வளோதான் ஸ்பாயில் அடிச்சு, இதுக்கு மேலே என்னுடைய லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்காது, இதுக்கு மேலே நம்ம காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியுமே மனசு
மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவுமே பக்கத்தில் நின்றுக்கிட்டு, நந்தினி நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, இவங்க எல்லாருமே இங்கே அழகரையும் பூங்குடியுமே சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாலையும் கண்டிப்பாக அங்கே பூங்குடி அழகர் அந்த பூங்குடி கூட சேர்ந்து வாழவே மாட்டான். ஏன்னா பூங்குடி மேலே அவ்வளோ கோபமாக இருக்கான். இப்போ வரைக்குமே உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். உன்னை நினச்சிக்கிட்டு அங்கே பூங்குடி கூட சேர்ந்து வாழ அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் இல்லாமல் அந்த பூங்குடி கிட்ட சண்டைக்கு போய்கிட்டே இருக்கான். இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா இவருமே அத்தாச்சியும் எல்லாருமே சேர்ந்து இங்கே பூங்குடி மேலே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூங்குடி என்ன இருந்தாலையும் பேச்சியோடைய மக அப்படின்றதுனால பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் இவ என்ன ஒரு திட்டத்தோடு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவளை இந்த வீட்டு விட்டு துரத்த தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியுடைய அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.